அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. ரெனால்ட் நிசான் ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த நிறுவனத்துடைய காரையும் தற்போது ஓட்டி பார்க்க உள்ளார். தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். உள்கட்டமைப்பு வசதிகளையும் அவர் ஆய்வு செய்த நிலையில் தற்போது டஸ்டர் காரை ஓட்டி பார்க்கிறார் முதலமைச்சர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். ரெனால்ட் நிசான் ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி. வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் உள்ள நிசான் ஆட்டோமேட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கார் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தை முதலமைச்சர் பார்வையிட்ட பொழுது அந்த செயல்பாடுகள் குறித்தும் உற்பத்திகள் குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசித்த பிறகு அவர் வாகனத்தை இயக்கி பார்த்த அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டு இந்தியாவின் முன்னணி உற்பத்தி மற்றும் முதலீட்டு மாநிலமாக மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஸ்ரீபெரும்புதூர் ஒரகட தொழில் வளாகத்தில் உள்ள முக்கிய நிறுவனங்கள் மற்றும் சிப்காட் உட்கட்டமைப்பை முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் மூலம் புதிய முதலீடுகள், வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான முக்கிய முடிவுகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்திருக்கிறது. உற்பத்தி திறன், புதிய முதலீடுகள், தொழில்நுட்ப மேம்பாடு, வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உற்பத்தி நடைமுறைகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் கேட்டறிந்தார். தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் வகையில இந்த ஆய்வுகள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலத்தில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் இத்தகைய நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ரெனால்ட்ஸ் மற்றும் நிசான் இணைந்து உருவாக்கிய கார் உற்பத்தி நிறுவனம் 2025 முதல் சென்னை ஆலையில் முழுமையாக ரெனால்ட்ஸ் குழுமத்தில் கட்டுக்குள் வந்திருக்கிறது. இந்த சூழல்ல முதலமைச்சர் முழுவதுமாக இந்த கார் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை பார்வையிட்டார். இந்திய சந்தைக்கு மட்டுமில்லாமல் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மையத்தையும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 28 லட்சத்துக்கும் அதிகமான வாகனங்களும் 46 லட்சத்துக்கும் அதிகமான என்ஜினும் தயாரிக்கக்கூடிய அந்த யூனிட்டை பார்வையிட்டார். மற்றும் நேரடி மற்றும் மறைமுகமாக ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் முக்கிய தொழிற்சாலையாக இது இயங்கக்கூடிய நிலையில இந்தியாவினுடைய புதிய மாடல்களாக ஈவி உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகளுக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களும் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல இந்த முதலமைச்சரினுடைய விசிட் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. அதுவும் முக்கியமாக இந்த ஆய்வின் பொழுது தொழிற்சாலையினுடைய உற்பத்தி செயல்முறைகள், புதிய முதலீடுகளுடைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சி, மின்சார வாகன உற்பத்தி விரிவாக்கம் உள்ளிட்டவற்றையெல்லாம் அங்க அதிகாரிகளுடன் முதலமைச்சர் கேட்டறிந்தார். தமிழ்நாட்டை உலகளாவிய ஆட்டோமொபைல் உற்பத்தி மையமாக மேலும் வலுப்படுத்தும் திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.